ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு விழா திருவழிபாட்டு ஆண்டிலே பொதுக்காலத்தினுடைய தொடக்க நாள். ஆண்டவர் இயேசுனுடைய திருமுழுக்கு ஒரு மனமாற்றத்தின் திருமுழுக்காக திருமுழுக்கு யோவானால் அறிவிக்கப்பட்ட அந்த திருமுழுக்கு இயேசுவுக்கு தேவையில்லை தான். இருந்தபோதிலும் அப்பொழுது வாழ்ந்த மனிதர்களோடு மனிதராக தன்னையே ஒன்றித்துக் கொள்வதற்கு இது உதவியாக இருந்திருக்கும். பலரை கடவுளிடம் அழைத்து வருவதற்கு தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குகின்ற நாளிலே தந்தை மகன் தூய ஆவியானவர் 3 பேரையும் பார்க்கிறோம். தந்தையானவர் இவரை என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்றும், தூய ஆவியானவர் புறாவை போல அருடாக மகனான இயேசுவுக்கு வந்து துணை செய்கிறார். இந்த 3 கடவுள் நம்முடைய மீட்புக்காக போட்ட திட்டம் அது. அதிலே இயேசுனுடைய திருமுழுக்கு அந்த நாள் ஒரு புதிய நாள். ஆனால் நம்முடைய திருமுழுக்கையும் இன்றைக்கு நினைந்து பார்க்க திருச்சபை அழைக்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட திரு அருட்சாதனம். ஜென்ம பாவம் நீங்கி புது மனிதர்களாக நம்மை மாற்றிய அருட்சாதனம் அது. இயேசுவனுடைய திரு அருட்சாதனங்களிலேயே தொடக்க அருள் சாதனமாக இது நமக்கு கொடையாக வருகிற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளையாகிறோம். கடவுள் நம் உள்ளத்திலே வாழ்கிறார். நாம் கடவுளுடைய கோவில் ஆகிறோம். இயேசுனுடைய சகோதரராகிறோம். திருச்சபையினுடைய உறுப்பினராகிறோம். முடிவில்லா வாழ்வுக்கு அந்த ஒரு பயணத்திலே இது ஒரு அச்சாரமாக அமைகிறது, தொடக்கமாக அமைகிறது. எந்த தொடக்கமுமே வளர்த்தெடுக்கப்படவில்லை என்றால் சோர்ந்து போய்விடும், செத்தும் போய்விடும். திருமுழுக்கு என்ற அருட்சாதன அருளும் அதே போலதான். பல்வேறு அருட்சாதனங்கள் மூலம் தொடர்ந்து திருச்சபை நமக்கு உதவி செய்து அந்த திருமுழுக்கு அருளை வாழ்வதற்கும் காப்பாற்றுவதற்கும் முடிவில்லா வாழ்வை நோக்கி இந்த பயணம் இனிதாக அமைவதற்கும் உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறது. கோவிலுக்கு போக வேண்டும், திவ்யநற்கரை உட்கொள்ள வேண்டும், ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற வேண்டும். மற்ற திரு அருட்சாதனங்கள் யாருக்கு எது தேவையோ அதை பெற்றுக்கொண்டு திருமுழுக்கினுடைய அருளை பல மடங்காக பெருக்கிக் கொள்வது நம் கையில் இருக்கிறது. நாமும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய திருமுழுக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. எனவே நம்முடைய திருமுழுக்கை நினைந்து நன்றி சொல்வோம். இந்த பயணத்திலே, ஆன்மீக பயணத்திலே அருட்சாதன அருளை பெற்றுக்கொண்டு முடிவில்லா வாழ்வை பரிசாக்கிக் கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.